செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா என்எல்சி நிறுவனம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? என்எல்சி அப்படின்றது ஒரு நவரத்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸு, நெய்வேலியில் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு நிறுவனம். இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, பல வேலைங்க, பல வேகன்சிஸ். ஓகேங்களா? என்ன ரோல் அப்படின்றது தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரோல். சரிங்களா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரோலு 16 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரிங்களா? FIW அப்படின்ற ஒரு கிரேடில் தான் எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ படிச்சிருக்கணும் ஹெல்த் அண்ட் சானிடேஷனில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? 12th பாஸு, டிப்ளமோ படிச்சிருக்கணும் ஹெல்த் அண்ட் சானிடேஷனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்ப்பா. குறைஞ்சது ஒரு 3 வருஷம் நீங்கள் ஹெல்த் அண்ட் சானிடேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும், நல்லபடியாக தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? தமிழ் நல்லபடியாக பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரி, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிலையோ இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்லையோ ரெகக்னைஸ் பை UGC AICTEயில் ரெகக்னைஸ் பண்ண இதில் நீங்கள் படிச்சிருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, வயது ரிலாக்ஸேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? ஸோ ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டு ஜென்ரல் கேட்டகரியில் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே OBC கேட்டகரியில் 33, SCயில் 35, STயில் 30 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற சொல்லி பார்த்தோன்னா 3 வருஷம் உங்களுக்கு இந்த வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது போக சரிப்பா இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 38,000 வழங்கப்படும் அப்படின்றது தெளிவாகவே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது போக உங்களுக்கு PF இருக்கும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 12 நாள் கேஷுவல் லீவ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பிரகாரம் டூர்ஸு இது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. TADA போர்டிங் சார்ஜஸ் இது எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ரெசிடென்ஷியல் அக்காமடேஷன் நீங்கள் தங்குறதுக்கும் நாங்கள் வழி பார்த்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இல்லை நாங்கள் வேறு வீடை பார்த்துக்குறோம் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதே நீங்கள் PWBDயில் கேட்டகரிக்குள்ளே வரீங்களா உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா மக்களே? அப்படியே இன்னும் ஸ்கூல் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு என்னென்ன டிசபிலிட்டிஸ் கவர் ஆகுது அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் இதுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் கேட்பாங்க, லாஜிக்கல் ரீசனிங் கேட்பாங்க, நியூமெரிக்கல் எபிலிட்டி கேட்பாங்க. சரிங்களா? ஜென்ரல் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேக்ஸிமம் மார்க் 100 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நீங்கள் டேட் அண்ட் வென்யூ ஆஃப் த ரிட்டன் எக்ஸாம் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னா UR அண்ட் EWS கேட்டகரியில் 50%, OBCயில் 40%, SCயில் 40%, STயில் 50% வாங்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தப்புக்குமே நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? TA கொடுக்க முடியாது, ட்ராவல் அலவன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா NLCIL வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. www.nlcindia.in அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. nlcindia.in அப்படின்ற ஒரு இணையதளத்துக்கு போனீங்கன்னாவே நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போகிறீங்க, அங்கே அப்ளை பண்ணுறீங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இதுக்கு ஃபீஸ் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா UR, AWS, OBCக்கெல்லாம் ஃபீஸ் 250 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அது போக அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 ரூபா, ப்ராசஸிங் ஃபீஸ் 236 ரூபா, டோட்டல் ஃபீஸ் 486 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே SC, ST, PWBD, சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, வெறும் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான். அது எவ்வளோ அப்படின்னா 236 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய SLCயோ இல்லை 10th இல்லை மார்க் ஷீட்டோ ரெடியாக வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, அப்புறம் 10th மார்க் ஷீட்டு,
அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் செமஸ்டர் வைஸ் நீங்கள் வாங்கின மார்க் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு போக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் ஒரு காப்பி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றதையுமே அவங்க தெளிவாகவே இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சரிங்களா மக்களே. ஓப்பனிங் டேட் இது அப்ளை பண்ணுறதுக்கு 15/9, அதாவது இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 6/10 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. ஃபீஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.